இந்திரஜித் கேட்ட கேள்விக்கு பிறகு தனது மோசமான தோல்விகளின் நினைவுகள் ராவணனை ஆட்டி படைத்தது. அவனது வாழ்க்கை நரகமாக மாறியது. இந்நிலையில் சகோதரர்கள் கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் பரிந்துரைத்தபடி பாதாள லோகத்தில் வாழும் தாத்தா சுமாலியை சந்திக்க ஒரு ரகசிய பயணத்தை தொடங்கினான் ராவணன். பாதாள லோகத்தை அடைந்ததும் ராவணனை அவனது தாத்தா சுமாலி வரவேற்றார். தாத்தாவை பார்த்ததும் கட்டித் தழுவி அழுதான் ராவணன். கவலை வேண்டாம் ராவணா, உன்னுடைய பிரச்சனை இனி என்னுடையது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ராவணனை சமாதானம் செய்தார் சுமாலி. அடுத்த நாள் ராவணன் சுமாலியிடம் தனது ஆழ்ந்த பயத்தை பற்றி மனமிட்டு பேசினான். முதலில் அவனது மூத்த சகோதரன் குபேரனின் சாபம் போரின் பாதை என் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்தான். பின்னர் நந்தியின் சாபம் விலங்கு இனமான வானரர்கள் லங்கா ராஜ்யத்தை அழிப்பார்கள் என்று சொன்னது. அடுத்து வேதவதியின் சாபம் அவளே மறுபிறவி எடுத்து எனது மரணத்திற்கு காரணமாக இருப்பாள் என்று சபித்துவிட்டு தீக்கு இரையானாள். சாபங்கள் இன்னும் தொடர்ந்தது. ராவணா, என் வழி தோன்றும் ஒருவனால் உனக்கு மரணம் நிகழும் என்று அயோத்தியின் அரசன் அனரண்யா சபித்தது. அடுத்து சரையு நதியின் சாபம் மறுபடியும் அயோத்தியை எவ்வழியாக கடந்தாலும் உன் உயிர் பிரியும் என்றது. யமதர்மனின் ஆயுதமான காலதண்டத்தை எடுத்ததால் அதுவே எனது தலைவிதியை முடிக்கும் என்று யமன் சபித்தது என அனைத்து சாபங்களை பற்றி சொல்லி முடித்து, தாத்தா நீங்கள் தான் இதற்கெல்லாம் தீர்வு காண உதவ வேண்டும் என்று சுமாலியிடம் சரணடைந்தான் ராவணன்.